ஹே ஆல், இன்றைக்கி ஹோட்டலில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அதை வீட்டில் கொத்து பரோட்டாவை ரெடி பண்ணேன். அதனால எனக்கு 60 to 70 ருபீஸ் கொத்து பரோட்டா எவ்வளோ? 100 பாருங்கள். 130. 2 பரோட்டா போடுவீங்களா அதில்? சரி சரி. இது 2 வெறும் சிங்கிள் பரோட்டானா எவ்வளோ? 30 ரூபா தான். சேர்வா வரும்ல? சரி, ஒரு 2 பரோட்டா மட்டும் பார்சல் பண்ணுங்கள். 2 பரோட்டாவும் கிரேவியும் ஹோட்டல்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 2 பரோட்டாவையும் பிச்சு வச்சுட்டேன் சின்ன சின்ன பீஸாக. அப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சிட்டேன். அப்புறம் மசாலாலாம் எடுத்தேன். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், இது 4 போதும். என்கிட்ட சிக்கன் மசாலாவும் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் தவாவை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுனேன். ஆயில் ஹீட் ஆனோன்னே கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது 4 மட்டும் ஆயிலில் போட்டு வதக்க ஆரம்பித்தேன். கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக போடணும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டேன். இது வந்து குயிக்காக வதக்கிடலாம். அந்த பிரியாணிக்கு மாதிரி 15-20 மினிட்ஸ்லாம் தேவைப்படாது. ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணேன். ஏன்னா பரோட்டாலேயும் சால்ட் இருக்கும், கிரேவிலையும் இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டால் போதும். அதை போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இது வதங்கிட்டு இருக்கும்போதே 2 முட்டை எடுத்துகிட்டு அதை உடச்சி ஊற்றி பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முட்டையை பீட் பண்ணி வச்சுட்டு அந்த வதங்கியிருந்த மசாலா மேலே ஏற்கனவே பிச்சு வச்சுருந்தேன் அந்த பரோட்டா பீசஸ்லாம் மேலே வச்சுட்டு அந்த மசாலாவோடு அதை பரோட்டாவை மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை ஊற்றினேன். அப்புறம் வாங்கிட்டு வந்திருந்த அந்த கிரேவி இருந்துச்சுல, பார்சல் வாங்கிட்டு வந்திருந்த கிரேவியில் வந்து ஒரு 3/4 பாக்கெட் மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு கப்பில் கடைசியாக சாப்பிட்றதுக்கு ஒரு கப்பில் மட்டும் கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த எக்கு, இந்த கிரேவி, வதக்கின மசாலா, பரோட்டா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்த வேண்டியது தான். இது ஆக்சுவலாக 2 கையில் கொத்தணும். நான் ஷூட் பண்ணும்போது யாருமே இல்லை, நான் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டே இதை ஷூட் பண்ணேன். நல்லா அந்த ஷேக் தெரியும் பாருங்கள், நான் கொத்த மொபைலும் ஷேக் ஆகும். அவ்வளோதான். நல்லா பொடிசாக கொத்தி ஒரு 5 to 5 மினிட்ஸ் நல்லா கொத்தினேன். பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இல்லை பெப்பர் பவுடர் கொஞ்சம் மேலே தூவிட்டு கொத்தமல்லியை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பக்காவாக ஹோட்டலோட வீட்டில் ரெடி பண்ணது பக்காவாக இருந்துச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு கப்பில் அந்த கிரேவி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஊற்றி சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ஹோட்டல்லேருந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டில் கொத்து பரோட்டாவை ரெடி பண்ணுங்கள், மணியும் சேவ் பண்ணுங்கள். எனக்கு எப்படி ஒரு 60-70 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும் இதனால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.